இப்போது 2040 இந்த உலகம் ஃபெயிலியர் ஆக போகுது. நான் என்னுடைய வீடியோக்குள்ள கேளுங்க. முக்கியமான விஷயம், இந்த உலகத்தில் உலகம் ஃபெயிலியர் ஆக போகுது. அந்த விஷயத்த நான் சொல்லிகிட்டு இருக்கேன். என்னுடைய வீடியோக்குள்ள அதில் இருக்குது. கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அப்படி இருக்கும்போது நம்ம எதிர்கால உலகம் இருக்கல, இயற்கையோடு இணைஞ்சு வாழ போகிறோம். அப்போ அதற்கு தகுந்தாற் போன்று நாம் இன்றைக்கி நம்ம சில கடமைகளை செய்ய வேண்டியிருக்கு. என்னென்னா, நிறைய கிணறுகளை உருவாக்க வேண்டியிருக்கு. கிணறுகளை உருவாக்க வேண்டியிருக்கு. ஏன்னா நீங்கள் இந்த உலகம் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா ஒரு கிணறு தோன்றது கஷ்டம். இன்றைக்கி நம்மக்கிட்ட நிறைய தொழில்நுட்பம் இருக்குது. தொழில்நுட்பத்தை வச்சு ஆழமான கிணறுகளை நாம் உருவாக்கலாம். ஒரு கிணறை உருவாக்கிட்டால் அந்த கிணறு அது நிலத்திற்கு தகுந்தாற் போன்று அதன் ஆயுட்காலம் அதிகம். ரொம்ப பாறையில் சில 6 அடி தோண்டினாலே பயங்கரமான பாறை இருக்கிற பூமியெல்லாம் இருக்குது. அந்த பூமியில் நீங்கள் ஒரு கிணறு தோண்டினீங்கன்னா, ஒரு 100 அடியில் ஒரு கிணறு தோண்டிங்கன்னு வச்சுங்க, அது 500, 600, 1000 வருஷத்துக்கும் உங்களுக்கு பலன் தரும் அந்த கிணறு. சில இடங்களில் பார்த்திங்கன்னா பாறைங்கிறது ரொம்ப ஆழத்தில் இருக்கும், ஆனால் மேலே ஒரே செஞ்சரலாக இருக்கும். அந்த இடத்துல ஒரு கிணறு தோண்டிங்கன்னா அது எப்போ வேணாலும் இடிஞ்சு விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப ஆயுட்காலம் கம்மி. ஆனாலும் ரொம்ப ஆழமாக போனீங்கன்னா பாறைகள் இருக்கும், ரொம்ப ஆழமாக பாறைகள். அப்போ அதையும் தாண்டி நீங்கள் கிணறு நோண்டிங்கன்னு வச்சுங்க, அந்த கிணறு ரொம்ப ஆழமாக இருக்கும். ஏன்னா எதிர்கால வாழ்க்கைக்கு நம்ம கிணறு தோன்றது 2040க்கு அப்புறம் இயந்திர அறிவியலும் செயலிழக்க போகுது. அதற்கு முன்னாடி நம்ம இந்த உலகம் முழுக்க ஒரு புதிய உலகத்தை உருவாக்க வேண்டும். ஒரு புதிய வாழ்க்கை வாழ போகிறோம். புதிய வாழ்க்கை இயற்கையோடு இணைஞ்சு வாழ போகிறோம். அதற்காக என்கிட்ட வரைபடம் இருக்குது. இயற்கையுடைய 2040க்கு அப்புறம் நம்ம வாழப்போகிற ஒரு வாழ்க்கைக்கு தேவையான வரைபடம் என்னிடம் இருக்கிறது. அதை அடிப்படையாக கொண்டு அதில் நிறைய கிணறுகள் வருது. நீங்கள் தண்ணிக்காக எங்கேயுமே போகக்கூடாது. ஒரு ஊரை நான் உருவாக்குறேன். ஒரு ஊர் இப்படித்தான் இருக்க வேண்டும். அது மாதிரி உலகம் முழுக்க இந்த ஊர்கள் தான் இருக்குது, இப்படித்தான் இருக்க வேண்டும். உலகம் முழுக்க ஊராக வாழ வேண்டும். ஒரே மாதிரி தான் இருக்கணும், சமத்துவம். இந்த கிராமம், நகரம், பெருநகரம் இதெல்லாம் இதில் இருக்கக்கூடாது. எல்லாம் இந்த உலகம் முழுக்க கிராமங்கள் தான் இருக்க வேண்டும். ஒரு ஊர் எப்படி இருக்குதோ அதுபோல் தான் அந்த உலகம் முழுக்க இருக்கணும். அப்போ அப்படிப்பட்ட ஊர் எப்படி இருக்கணும்? அந்த ஊர் சமத்துவம் நிறைந்ததாக இருக்கணும், ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது, எளிதாக இருக்கணும், வாழ்வதற்கு எளிதாக இருக்க வேண்டும். தொழில் செஞ்சுட்டு விவசாய நிலத்துக்கு போயிட்டு வீடு திரும்புறது ஈஸியாக இருக்கணும். பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணும், பெண்கள் ஆதிக்கம் நிறைஞ்சிருக்கணும். அந்த மாதிரி ஒரு ஆண் பெண் சமத்துவம், ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது, விளைநிலங்களில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது, எல்லாருக்கும் குடியிருப்பு நிலம் இருக்கணும், எல்லாருக்கும் விளைநிலங்கள் இருக்க வேண்டும், அதுவும் சமமாக இருக்கணும். ஒருத்தருக்கு அதிகமான விளைநிலம் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அது மாதிரி அதுபோல் விதிமுறை 8 வயசுக்கு மேலே 2 ஏக்கர் நிலம் தனியாக தான் வேலை பார்க்கணும். ஒவ்வொருத்தருக்கும் 2 ஏக்கர் நிலம் கொடுக்கணும். 8 வயசுக்கு மேலே தனியாக தான் வேலை பார்க்கணும், கூட்டமாக வேலை பார்க்கக்கூடாது. கூட்டமாக வேலை பார்த்தா என்னால் தான் இது நிறைய உற்பத்தி வந்ததுன்னு சண்டை வரும். ஒரு குடும்பத்தில் எல்லோரும் குடும்பமாக வேலை பார்க்குறாங்கன்னு வைங்க, ஒரு தோட்டத்தில். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, என்னால் தான் உற்பத்தி அதிகமாச்சுது இந்த விவசாய நிலத்தில், அண்ணன் தான் ரொம்ப உழைச்சார், தம்பி சும்மா இருந்தார் அப்படின்னு சண்டை வரும். அப்போ பெருமை யாருக்கா ஒருத்தருக்கு போய்டும். அந்த அரசியலே தேவையில்லை. 8 வயசுக்கு மேலே தனியாக 2 ஏக்கர் நிலம் கொடுத்து, அப்போ இப்படிப்பட்ட கிராமம் எப்படி இருக்கும், அதன் வடிவமைப்பு எப்படி இருக்கும், என்கிட்ட இருக்குது. அப்படி ஒரு அதிசய வடிவமைப்பு என்கிட்ட இருக்குது. சாதாரண வடிவமைப்பு கிடையாது, அது ஒரு அதிசயம், அது ஒரு கண்டுபிடிப்பு. அதனால் அதை இந்த உலகம் முழுக்க நிறுவனம். நமக்கு இன்னும் 15 வருஷம்தான் இருக்குது. 2040 இந்த உலகம் ஃபெயிலியர் ஆக போகுது. ஃபெயிலியராக தொடங்கிடும். அதற்குள்ளே என்கிட்ட இருக்கிற வரைபடத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு புதிய உலகம் முழுக்குமே உருவாக்கணும். 2040க்கு அப்புறம் நீ இன்றைக்கி உருவாக்கி வச்சுருக்கிற இந்த இயந்திர அறிவியல் உலகம், கட்டிடங்கள் அப்படி எலும்பு கூடங்களாக நிற்க போகுது. இது செயலிழந்துடும், இது ஃபெயிலியர், அவ்வளோதான். இது எதிர்காலத்துக்கு தகுதியானது கிடையாது. அப்போ எதிர்காலத்திற்கு ஏற்றாற் போன்று, எதிர்காலத்தில் நடக்க போகிற மாற்றத்திற்கு தகுந்தாற் போன்று நாம் எப்படி வாழ வேண்டும், சந்தோஷமாக வாழணும், சிரமம் இல்லாமல் வாழணும் அப்படின்னா, இன்றைக்கி இருக்கிற அறிவியல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நான் வைத்திருக்கிற அந்த வடிவமைப்பை உலகம் முழுக்க நம்ம உருவாக்கணும். அதனால் நான் சொல்கிற கருத்துக்களை கேளுங்க. இது சரியா தப்பா, இது எந்த வகையில் சரி அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டு உடனே அதை பண்ணியாகணும். கால அவகாசம் மிக குறைவாக இருக்குது. அப்போ நிறைய கிணறுகளை உருவாக்க வேண்டியிருக்கு. இன்றைக்கி கிணறை உருவாக்குறது மிகப்பெரிய ஈஸியாகி போச்சு. அறிவியல் தொழில்நுட்பம் நம்மக்கிட்ட இருக்குது. ஒரு கிணறை ஈஸியாக உருவாக்கிடலாம். அந்த அளவுக்கு நமக்கு வெடியெல்லாம் முன்னாடிலாம் கிணறு தோணுன்னா வெடி வைக்கணும். இன்றைக்கி வெடியெல்லாம் தேவையில்லை. மெஷினே டக்குன்னு பெரிய போர்லாம் இருக்குது, போட்டு ஒரு கிணறை உருவாக்கிடலாம். அதனால் நான் வடிவமைச்சு வச்சுருக்கிற ஒரு ஊரோட வடிவமைப்பில் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்காக நான் 2040க்கு அப்புறம் மனிதர்கள் வாழ போகிற அந்த வாழ்க்கையில் ஒரு ஊரின் வடிவமைப்பு எப்படியெல்லாம் இருக்கும், அதில் நிறைய கிணறுகள் இருக்குது. வீடு பக்கத்துலேயே ஒவ்வொரு கூட்டு குடும்பத்துக்கும் 1 ஏக்கர் நிலம் விட்டுருக்கேன்.
அதை சுற்றி 3 கிணறுகள் இருக்குது. ஒரு கிணறோட நீளம் 20 அடி நீளம், ஒரு 10 அடி அகலம், 20 அடி நீளம் நீள் சதுர கிணறு, ஒரு 3 கிணறுகள். தண்ணிக்காக நீங்கள் எங்கேயோ போகக்கூடாது. இதெல்லாம் உருவாக்கலைன்னா என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் தண்ணிக்காக 2040 அப்புறம் எங்கேயாவது ஏரியை நோக்கி எல்லோரும் நடந்து போயிட்டுருப்பாங்க. ஏரியை நோக்கி கிலோமீட்டர் கணக்காக நடக்க வேண்டியிருக்கும். தண்ணிக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அதனால தான் நான் எல்லாத்தையும் நான்லாம் அடிப்படையில் ஒரு சோம்பேறி சொல்லப்போனால். அப்போது என்ன மாதிரி ஒரு ஆட்களுக்கு ஒரு ஈஸியாக இருக்கணும். எதிர்காலத்தில் நடக்க போகிற எதிர்காலத்தில் வரப்போகிற அந்த வாழ்க்கை ரொம்ப எளிதாக இருக்கணும். அதற்கு தகுந்தாற் போன்று நான் அதை வடிவமைத்து வைத்திருக்கிறேன். அதன் அடிப்படையில் நிறைய கிணறுகளை உருவாக்கணும். நிறைய கிணறுகளை திட்டமிட்டார் போன்று சும்மா அங்கங்கே கிணறை உருவாக்காமல் நான் உருவாக்கி வச்சுருக்கிற அந்த பிளானை உருவாக்கி அந்த கிணறுகளை அங்கே உருவாக்கணும். விவசாய நிலத்தில் கிணறுகள் உருவாக்க வேண்டியிருக்கு, கால்வாய்களை உருவாக்க வேண்டியிருக்கு. கால்வாய் நீர் அதாவது ஆற்று நீர் கால்வாய் நீர் பாசனம், அப்புறம் கிணற்று பாசனம், அப்புறம் ஏரியும் இருக்குது. ஏரியும் வருது. ஊருக்கு வெளியில் ஏரி நீளமாக இருக்கும் அந்த ஏரி. இப்படி ஒரு அற்புதமான அதிசய வடிவமைப்பு, ஒரு கண்டுபிடிப்பு என்னிடம் இருக்கிறது. உடனே இதெல்லாம் அலட்சியப்படுத்தாமல் இப்போவே அதற்கான நம்ம தயாராகணும். எதிர்காலத்தில் நடக்க போகிற மாற்றத்தை பற்றி இந்த உலகம் முழுக்க நீங்கள் பிரசங்கம் பண்ணுங்கள், பிரச்சாரம் பண்ணணும். நான் என் கடமையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்னுடைய வீடியோக்களை பார்க்குறீங்களோ பார்க்கலையோ, ஆனால் நான் என் கடமையை செய்கிறேன். அப்போ தான் நிம்மதியாக என்னால் தூங்க முடியும். அதனால் நான் பகுத்தறிவுக்கு முரணாக எதையும் நான் பேசுகிறது கிடையாது. ஒரு வார்த்தை கூட என்னால் நான் இந்த மாதிரி ஒரு பகுத்தறிவுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயத்தை இவன் சொல்கிறான் அப்படின்னு எதையுமே நீங்கள் சொல்ல முடியாது. அதனால் பார்த்திங்கன்னா ரொம்ப அவசரமாக நம்ம தயாராக வேண்டியிருக்கு. இந்த உலகம் 2040 ஃபெயிலியர் ஆகிடும். அதன் பிறகு நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் உங்களால் எதுவுமே செய்ய முடியாது. கிட்டத்தட்ட இந்த விஷயத்தெல்லாம் நான் 2010 வருஷமே நான் இதை சொல்லியிருக்கணும். 2006 வருஷமே நான் இதை சொல்லியிருக்கணும். ஏன்னா அப்போவே எனக்கு இதெல்லாம் தெரியும். இதுவே தாமதம். அதனால் அப்போவே நான் இதெல்லாம் இந்த மக்கள்கிட்ட இந்த கருத்தை கொண்டு போய் சேர்த்துருக்கணும். தவறிடுச்சு. இப்போ ஒன்றும் கெட்டு போகலை. இப்போ கூட நமக்கு அவகாசம் இருக்குது. இதை செஞ்சு நம்ம எதிர்கால வாழ்க்கையை நீங்கள் தான் 2040 அப்புறம் நாம் எல்லோரும் தான் ஒரு இயற்கையோடு இணைஞ்சு வாழ போகிறோம். ஒரு கிராமங்களில் குடிசையில் வாழ போகிறோம். இந்த கட்டடங்களெலாம் விட்டுட்டு விவசாய நிலத்தை தேடி ஓட போகிறோம். அதனால் எதிர்காலம் என்னவா மாறப்போகுது அப்படிங்கிற உங்களுடைய சந்தேகங்களை கமெண்டில் கேளுங்க. நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பதில் சொல்கிறேன்.